போது வண்டியின் சீக்கிரம் நின்று போனதாலே ஓடியதிலே முதிர சிரசிலே அம்மன் ஆலயம் கட்ட உத்திரவு. ஆலயம் கட்டி பூஜைகள் செய்து கிராம தேவதையாக வழிபட்ட நான் ஸ்ரீகோட்டை அம்மன் என்கிற ரேணுகா அம்மன். பட்டறை பீடத்தின் மீது தலை மற்றும் மூலவராக படம் எடுத்த நாகம் குடையாக அம்மனோ சாந்தமான முகத்துடன் புவனத்தை காக்க வந்தவன். ஒரு பக்கம் சுப்பிரமணியர், மற்றொரு பக்கமோ இடம்புரி விநாயகர். அங்கு எங்கள் கோட்டை அம்மா என்கிற ரேணுகா அம்மா. நூற்றாண்டிலே குடும்பத்தினர் மட்டும் வண்டியிலே வியாபாரம் வந்த போது வண்டியின் சீக்கிரம் நின்று போனதாலே தோண்டியதலே உதிரம் சிரசிலே அம்மன் ஆலயம் கட்ட உத்திரவு. ஆலயம் கட்டி பூஜைகள் செய்து கிராம தேவதையாக வழிபட்டனர் ஸ்ரீகோட்டை அம்மன் என ரேணுகா அம்மன். அம்மனை வைத்தார்கள் பத்தரை பீடத்தின் மீது தலை மற்றும் மூலவராக படம் எடுத்த நாகம் குடையாக. அம்மனோ சாந்தமான முகத்துடன் புவனத்தை காக்க வந்தவள். ஒரு பக்கம் சுப்பிரமணியர், மற்றொரு பக்கமோ இடம்புரி விநாயகர். அங்கே எங்கள் கோட்டை அம்மா என்கிற ரேணுகா அம்மா.
கொண்டையம்மா என்கிறேன்கம்மா. 5ஆம் நூற்றாண்டிலே குடும்பத்தினர் இரட்டை மாட்டு வண்டியிலே வியாபாரம் வந்த போது வண்டியின் சீக்கிரம் நின்று போனதாலே தோண்டியதிலே உதிரம் சிரசிலே அம்மன் ஆலயம் கட்ட உத்திரவு. ஆலயம் கட்டி பூஜைகள் செய்து கிராம தேவதையாக வழிபட்டன ஸ்ரீ கோட்டை அம்மன் என்கிறேன் அம்மன். மூலவராக படம் எடுத்த நாகம் குடையாக அம்மனோ சாந்தமான முகத்துடன் குணத்தை காக்க வந்தவள். ஒரு பக்கம் சுப்பிரமணியர் மற்றொரு பக்கம் ஓயிடபுரி விநாயகர். அங்கே எங்கள் கோட்டை அம்மா என்கிற ரேணுகா அம்மா. கொண்டையம்மா என்கிற ரேணுகா அம்மா. 5ஆம் நூற்றாண்டிலே குடும்பத்தினர் இரட்டை மாட்டு வண்டியிலே வியாபாரம் வந்த போது வண்டியின் சீக்கிரம் நின்று போனதாலே தோண்டியதிலே உதிரம் சிரசிலே அம்மன் ஆலயம் கட்ட உத்திரவு. ஆலயம் கட்டி பூஜைகள் செய்து கிராம தேவதையாக வழிபட்டன ஸ்ரீ கோட்டை அம்மன் என்கிறேன் அம்மன். பணம் எடுத்த நாகம் குடையாக அம்மனோ சாந்தமான முகத்துடன் குணத்தை காக்க வந்தவள். ஒரு பக்கம் சுப்பிரமணியர் மற்றொரு பக்கம் ஓரிடபுரி விநாயகர். அங்கே எங்கள் கோட்டை அம்மா என்கிற ரேணுகா அம்மா. அம்மனை வைத்தார்கள் பத்தரை பீடத்தின் மீது தலை மட்டும் மூலவராக. வியாபாரம் வந்த போது வண்டியின் சீக்கிரம் நின்று போனதாலே ஓடியதிலே உதிர சிரசிலே அம்மன் ஆலயம் கட்ட உத்திரவு. ஆலயம் கட்டி பூஜைகள் செய்து கிராம தேவதையாக வழிபட்டன ஸ்ரீ கோட்டை அம்மன் என்கிறேன் அம்மன். பீடத்தின் மீது தலை மற்றும் மூலவராக படம் எடுத்த நாகம் குடையாக அம்மனோ சாந்தமான முகத்துடன் புவனத்தை காக்க வந்தவள். ஒரு பக்கம் சுப்பிரமணியர் மற்றொரு பக்கமோ இடபுரி விநாயகர். அங்கு எங்கள் கோட்டை அம்மா என்கிற ரேணுகா அம்மா.
பேரோட்டயம் மேல் கிழேனுக்கு அம்மா பேட்டினாம் நூற்றாண்டிலே பெத்த குடும்பத்தினர் இரட்டை மாட்டு வண்டியிலே வியாபாரம் வந்த போது வண்டியின் சீக்கிரம் நின்று போனதாலே தோண்டியதலே உதிரம் சிரசிலே அம்மன் ஆலயம் கட்ட உத்திரவு ஆலயம் கட்டி பூஜைகள் செய்து கிராம தேவதையாக வழிபட்டன ஸ்ரீ கோட்டையம்மன் என்கிற ரேணுகா அம்மன். அம்மனை வைத்தார்கள் பத்தரை பீடத்தின் மீது தலை மட்டும் மூலவராக படம் எடுத்த நாகம் குடையாக அம்மனோ சாந்தமான முகத்துடன் புவனத்தை காக்க வந்தவள். ஒரு பக்கம் சுப்பிரமணியர் மற்றொரு பக்கமோ இடம்புரி விநாயகர். அங்கே எங்கள் கோட்டை அம்மா என்கிற ரேணுகா அம்மா. வண்டியின் சீக்கிரம் நின்று போனதாலே ஓடியதிலே உதிர சிரசிலே அம்மன் ஆலயம் கட்ட உத்திரவு ஆலயம் கட்டி பூஜைகள் செய்து கிராம தேவதையாக வழிபட்டன ஸ்ரீ கோட்டையம்மன் என்கிற ரேணுகா அம்மன். பீடத்தின் மீது தலை மற்றும் மூலவராக படம் எடுத்த நாகம் குடையாக அம்மனோ சாந்தமான முகத்துடன் புவனத்தை காக்க வந்தவன். ஒரு பக்கம் சுப்பிரமணியர் மற்றொரு பக்கமோ இடம்புரி விநாயகர். அங்கே எங்கள் கோட்டையம்மா என்கிற ரேணுகா அம்மா.